உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28ஆம் திகதி 8ஆம் மாதம் 2026 சுக்கிரவாசரம் என்று சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 11ஆம் நாள், பௌர்ணமி திதி, சதய நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 3 மணி முதல் 5:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் வெற்றி, ரிஷபம் லாபம், மிதுனம் பயம், கடகம் ஆக்கம், சிம்மம் வரவு, கன்னி தாமதம், துலாம் எதிர்ப்பு, விருச்சிகம் மறதி, தனுசு பக்தி, மகரம் புகழ், கும்பம் உதவி, மீனம் ஓய்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டை சுத்தம் செய்வது எப்போது. வீடு ஒன்று இருந்தால் அதை நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வீடு குப்பையாக இருக்கக்கூடாது, வீடு அழுக்காக இருக்கக்கூடாது. வீட்டை கழுவி துடைச்சி மொப் பண்ணி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அந்த காலத்தில் எல்லாம் மண் வீடாக இருந்தது. மண் வீட்டை என்ன செய்வினம், சாணியை கொண்டு மெழுகுவார்கள். சாணியை தெளிச்சிட்டு அதுக்கு மேலே தண்ணியை தெளிச்சிட்டு சாணியால் மெழுகுவார்கள். அது ரொம்ப பரிசுத்தமான சுத்தமான வீடாக மாறிவிடும். கிழமைக்கு ஒருக்கா சாணியால் மெழுகிறது. சீமேந்து வீடு என்ன செய்கிறது, சாணிக்கு பிறகு சீமேந்து வீடு வந்துச்சுது. சீமேந்து வீடு நல்லா தண்ணியை ஊற்றி அலசி கழுவி தள்ளி விடலாம். சீமேந்த வீடை அப்படி தள்ளி விடலாம். இப்போ என்ன வந்துட்டு, ஆரம்பத்தில் சாணியில் மெழுகினம், அதுக்கு பிறகு சீமேந்த கழுவி சுத்தம் செய்தார்கள். இப்போ மார்பிள் வீடு வந்துட்டுது. எல்லா வீட்டிலையும் மார்பிள் பிடிக்கிறது ஒரு ஃபேஷன். விஞ்ஞான ரீதியாக அது உடம்புக்கு கூடாது. சீமேந்தில் சாணியில் கால்படுறது ரொம்ப விசேஷம். சீமேந்து ஏதோ பரவாயில்லை. மார்பிள் நிறைய மூட்டு வலி, கால் வருத்தம் எல்லாம் வருதுன்னு சொல்லிக்கணும். இப்போ மார்பிள் வீடு தவிர்க்க முடியாது. மார்பிள் வீடு என்ன செய்கிறது, கழுவி தள்ளையிலாது, மொப்பண்ணுறது. எல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளட்ஸு வீடு. மார்பிளை பிடிச்சி அப்படின்னா மார்பிளை மொப்பண்ணுறது. ஆரம்பத்தில் சாணியால் மெழுகிச்சினம், பிறகு கழுவி தள்ளிச்சினம், இப்போ மொப்பண்ணுறது வந்துட்டுது. நல்ல நாள் பெரிய நாள். நல்ல நாள் பெரிய நாளில் வீட்டை கழுவக்கூடாது என்று சாத்திரம் சொல்லுது. ஒரு தீபாவளி, இன்றைக்கு தீபாவளி என்றால் நேற்றே கழுவிடணும். இன்றைக்கு பொங்கல் என்றால் நேற்றே கழுவிடணும். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்றால் வியாழக்கிழமை வீட்டை கழுவணும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்றால்
திங்கக்கிழமை வீட்டை கழுவணும். எப்பவும் நல்ல நாள் பெரிய நாளில் வீடை கழுவக்கூடாது, மொப்பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது, சாணத்தினால் மெழுகக்கூடாது. இது அந்த காலத்தில் இருந்து பாரம்பரியமாக வரக்கூடியது. நல்ல நாள் பெரிய நாளில் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது. வீட்டில் இருந்து ஒரு பொருளை எறிகிறதா இருந்தாலும் நல்ல நாள் பெரிய நாள், பொதுவாக வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆன்மீகத்தன்மை நிறைந்த நாள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளிக்கிழமை வீட்டில் இருந்து ஒரு பொருளை எறியக்கூடாது. பெரியவர்கள் சொல்லிடணும், வெள்ளிக்கிழமை ஒரு சாரி ஒன்று கிழிஞ்சு போச்சு, பழசா போச்சு, அந்த சாரியை தூக்கி எறியணும். வெள்ளிக்கிழமையில் எறியக்கூடாது. ஒரு வேட்டி, ஒரு சரம், ஒரு ஷர்ட்டு கிழிஞ்சு போச்சு, அதை எறியணும். வெள்ளிக்கிழமையில் எறியக்கூடாது. வீட்டில் ஒரு பிளாஸ்டிக் கதிரை இருக்குது, யாரோ உட்காந்து அது உடைஞ்சு போச்சுது, வெள்ளிக்கிழமையில் எறியக்கூடாது. செவ்வாய்க்கிழமையில் எறியக்கூடாது. வீட்டில் இருந்து ஒரு பொருளை வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அல்லது தீபாவளி, தைப்பொங்கல், வருஷப்பிறப்பு, மாசப்பிறப்பு, பௌர்ணமி, இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாளில் வீட்டில் இருக்கிற பொருளை வீட்டை விட்டு வெளியில் எறியக்கூடாது. வீட்டில் இருந்து அந்த மாதிரி நல்ல பொருட்களை வெளியேறக்கூடாது. மீதி வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் வீட்டை துடைக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமைன்னா நான் சொன்ன மாதிரி வியாழக்கிழமையே வீடை துடைச்சிடணும். சாமி படத்தில் உள்ள விளக்கை துடைக்கலாம் அல்லது கழுவலாம், அல்லது தெய்வ படங்களை துடைக்கலாம். சாமி படமெல்லாம் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் மூத்தையாயிட்டு கழுவணும்டா எப்போ செய்யணும்? வியாழக்கிழமையும் திங்கக்கிழமை 2 நாளை வச்சுக்கொள்ளுங்கோ. வியாழக்கிழமை திங்கக்கிழமையில் வீட்டை கழுவலாம், வீட்டை மொப்பண்ணலாம், வீட்டை சுத்தப்படுத்தலாம், வீட்டை தூசி தட்டலாம், சாமி விளக்குகளை தேய்க்கலாம், சாமி படங்களை நாங்கள் ஒரு பிள்ளையார் சிலை, பித்தளையில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சிருக்கிறோம் ஐயா, அதை ஊத்தையாக போயிட்டுது. வியாழக்கிழமையில் அதை கழுவலாம், திங்கக்கிழமையில் அதை கழுவலாம். வெள்ளி செவ்வாய் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணலாமே தவிர அதை புளிக்காப்பு போட்டு கழுவுறது அன்றைக்கு செய்யக்கூடாது. கோயில்களில் பாருங்க, பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் வியாழக்கிழமையில் தான் சாமிக்கு புளிக்காப்பு போடுவினம். பெரிய கோயில்களில் வசந்த மண்டபத்தில் சாமி சிலை வச்சிருப்பினோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதற்கு புளிக்காப்புன்னா புளியை நல்லா ஊற போட்டு அந்த புளியினால் காப்பு சாத்தி சாமியை தேய்த்து சுத்தப்படுத்துவார்கள், அபிஷேகம் செய்வார்கள். அது வியாழக்கிழமை தான் செய்வினம், வெள்ளிக்கிழமை செய்கிறதில்ல. வெள்ளிக்கிழமை, வியாழன், திங்கள் இது 2க்கும் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்கோ. வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாள் வியாழக்கிழமை, செவ்வாய்க்கிழமைக்கு முதல் நாள் திங்கக்கிழமை. இதைத்தான் நீங்கள் சாமி கழுத்தணும். தீபம் ஏற்றிய பின் வீட்டை துடைக்க கழுவக்கூட. வியாழக்கிழமையாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தீபத்தை ஏற்றிட்டீங்களா, வீட்டுக்கு விளக்கு, அது காலை பொழுதாக இருந்தாலும் சரி, மாலை பொழுதாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தீபம் ஏற்றிய பின்னர் வீட்டை கழுவக்கூடாது, வீட்டை துடைக்கக்கூடாது, வீட்டை கூட்டி வெளியில் தள்ளக்கூடாது. பின்னேரம் சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, 6 மணிக்கு வீட்டில் விளக்க கொளுத்துவினம், அதுக்கு பிறகு தான் வீட்டை கூட்டி வெளியில் தள்ளுவினம். 6 மணிக்கு பிறகு வீட்டை கூட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த குப்பையை கூட்டி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கணுமே தவிர, வீட்டில் ஒரு மூலையில் குவிச்சு வைக்கணுமே தவிர வெளியிலே தள்ளக்கூடாது. விளக்கு ஏற்றிய பின் வீட்டில் இருந்து பொருட்களை வெளியே எறியக்கூடாது, வீட்டு குப்பையை வெளியே தள்ளக்கூடாது. விளக்கேற்ற முன்னுக்கு அதை செய்யணுமே தவிர, அது வியாழக்கிழமையாக என்ன கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த நாட்களிலும் நல்ல நாள் பெரிய நாளில் வீட்டிலிருந்து வெளியில் இந்த பொருட்களை எறியக்கூடாது. அதே மாதிரி மற்ற நாட்களாக இருந்தாலும் தீபமேற்ற முன்னுக்கு வீடெல்லாம் வடிவாக கழுவி துடைச்சி துப்புரவு பண்ணி, அதுக்கு பிறகு கைகால் முகம் கழுவி விபூதி பூசி, அதுக்கு பிறகு தான் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். சாமி குப்பையை தனியாக போடுங்கள். சாமிக்கு பூ வைப்பீங்கள், வீட்டில் ஒரு குப்பை பாத்திரம் இருக்கும், சாப்பிட்டு மிச்சத்தை அதில் போட்டு வச்சிருப்பீங்க, மரக்கறி வெட்டின மிச்சத்தை அதில் போட்டு வச்சிருப்பீங்க,
வீடெல்லாம் கூட்டி குப்பையை போட்டு ஒரு வாளியில் வச்சு வீட்டில் குப்பை போடாண்டு ஒரு வாளி இருக்கும் சமையலறையில். சில நேரம் அசைவம் சமைச்சா அதை போட்டு வச்சிருப்பீங்க. சாமி படத்துக்கு பூ வைப்பீங்க. அந்த பூவை கொண்டு போய் அந்த குப்பையில் போடக்கூடாது. சாமி படத்தில் சாமி குப்பை எங்களோட வீட்டில் எல்லாம் தனியாக ஒரு வாளி வச்சிருப்பினோம். சாமி படத்துக்கு கீழேயே அந்த வாளி இருக்கும். சாமி குப்பைகளில் எல்லாம் அதில் தான் போட வேண்டும். சாமிக்கு தீபம் வைத்தீங்களா, அந்த நெருப்பு குச்சியை அதில் போடணும். சாமிக்கு பூ வச்சிங்களா, அந்த பூவை அந்த குப்பையில் போடணும். சாமிக்கு ஊதுபத்தி காட்டினீங்களா, அந்த குப்பையை அதில் போடணும். சாமி படத்தை துடைச்சிங்களா, அந்த துணியை போடணும். சாமி குப்பைகளை தனியாக வைத்திருங்கள். வீட்டில் சமையல் செய்கிறதோ அல்லது வீடு கூட்டினதோ வீட்டு குப்பைகளுடன் சாமி குப்பையை சேர்த்து எறியக்கூடாது. சாமி குப்பையெல்லாம் தனியாக வச்சிருந்து அதெல்லாம் ஒரு கிழமை 2 கிழமைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு அதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு கட்டி அதை கடலில் போடுவது, ஆற்றில் போடுவது, குளத்தில் போடுவது, கிணத்தில் போடுவது சிறந்தது. சாமி குப்பையை தனியாக தான் வச்சுருக்கணும். அதை நீங்கள் இந்த மாதிரி போடணும். இதை விட குப்பைகளை போடணும். விசேட நாட்களில் வீடு துடைக்கக்கூடாது. அதை நான் சொல்லிட்டேன். அமாவாசை, பௌர்ணமி இந்த 2 தினங்களும் வீட்டை துடைக்கக்கூடாது. அமாவாசை அன்றைக்கு வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. இரவில் குப்பைகளை கொட்டக்கூடாது. இதெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொண்டால்தான் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கலாம். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.